எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார் நடித்த முதல் படத்திலிருந்து கடைசி படத்து வரைக்கும் ஒரு கவிதையாக தொகுத்து வழங்குறேன். தயவுசெய்து மேலே தள்ளிடாதீங்க, ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு லைக் பண்ணுங்க. பைரவர் கடவுளை வணங்கி வெற்றியுடன் தொடங்கினேன். நான் சொல்கிற படமெல்லாம் அழைத்து சொல்வேன், நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. வெற்றியுடன் தொடங்கினேன். நான் சிவப்பு மனிதன் என்று என்னை யாரும் ரசிக்கவில்லை. சட்டம் ஒரு விளையாட்டு, இதில் நானும் ஒரு விளையாட்டில் இருந்து விட்டேன். அதன் பிறகுதான் நீதி தேவதை நாளை தீர்ப்பை எழுதினாள். அதனால் தான் செந்தூர் பாண்டியன் ஆசி பெற்றேன். எல்லோருக்கும் ரசிகனானேன். ராஜபார்வை பட்டதால் விஷ்ணு அவதாரம் எடுத்தேன். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஆனேன். பூவை உனக்காக வசந்தாத்தால் திறந்து வைத்தேன். வசீர முகத்துடன் என்னை நேருக்கு நேர் சந்தித்ததால் காலமெல்லாம் காத்திருப்பேன். பிரியமானவளே, பிரியமுடன் நினைத்தேன் வந்தாய். நிலைவா, 2 பேரும் லவ் டுடே படம் ஒன்ஸ் மோர் பார்ப்போம். மின்சார கண்ணனான நான் என் நெஞ்சினிலே கண்ணுக்குள் நிலவு வந்தபோது இருந்தது. அதனால் என்றென்றும் காதல். இதை பார்த்தால் எல்லோருக்கும் துல்லாத மனம் துள்ளும். அதனால் குஷியானேன். காதலுக்கு மரியாதை கொடுத்தேன். தேவா, சந்திரலேகா, செல்வா, பத்ரி, ஜாஜகான், பகவதி, திருமலை, உதயா, மதுரை, சச்சின், ஆதி, சிவகாசி, சுக்ரன் இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் நண்பன். அலைய தமிழ்வன் சொன்னால் தலைவாங்கிறாங்க. கத்தி, வில்லு, துப்பாக்கி எடுத்துட்டு வேட்டைக்காரனாக போயிருந்தா குருவி, புலி, சுறா இது எல்லாம் பந்தயம் கட்டினாலும் ஒன்றும் செய்ய மாட்டேன். இதற்கெல்லாம் காவலனாக இருப்பேன். ஏன்னா நான் போக்குறி இல்லை, தமிழன். யூத்தான நான் வேலாயுதத்தை எடுத்துட்டு ஒரு புதிய கீதையை உருவாக்கினேன். மாஸ்டர் பிளான் போட்டேன். சில்லாவிலேயே சொல்லியது மாதிரி கில்லி ஆனேன். நான் அப்போது பிகில் காட்டாமல் மெரிசல் ஆகிட்டேன். என்னை சர்க்கார் வாரிசாக எடுத்தது. அதில் சும்மா தெறிக்க விட்டேன்ல, அந்த வாரிசு தான் உங்கள் ஜனங்களின் நாயகன், ஜனநாயகன். அன்று மாண்புமிகு மாணவன், இன்று மாண்புமிகு முதலமைச்சர். பாஸ்தா எழுதுறதுனால பீஸை விட்டுட்டேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு கவிதை நாயகன் சின்னத்துறை.